ஹலோ வியூவர்ஸ், இதுதான் உங்கள் சட்டமேற்காக சேனல். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் கல்டிவேட்டிங் டெனன்ட்னா யார் அப்படின்றத பற்றி தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதோட ஹிஸ்டரி, அந்த ஆக்ட் எப்படிலாம் வந்துச்சு அதோட ஹிஸ்டரி பற்றியுமே போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் இருக்கும் சொன்னோம்ல, அவங்களுக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன்லாம் கிடைக்கிது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொடெக்ஷன், இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசனே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். இந்த ஆக்டை சிம்பிளாக பார்க்கணுன்னா வெறும் 8 செக்ஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நம்மளோட வீடியோவில் செக்ஷன் 2 சப்செக்ஷன் ஏ டெஃபனிஷன் பார்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செக்ஷன் 3லேருந்து 8 வரைய உள்ள செக்ஷன்ஸ்லாம் என்னென்ன சொல்லுது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா செக்ஷன் 3. இந்த செக்ஷன் 3 கல்டிவேட்டிங் டெனன்ட் அவங்களுக்காகவே சொல்லலாம். அவங்கள எப்படி அந்த காலத்துலலாம் இம்ப்ராப்பர் எவிக்ஷன், எந்த விதமான ரீசனுமே இல்லாமல் அந்த லேண்ட்லேருந்து வெளியேற்றுறனால அப்புறமேட்டுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஆக்டுக்கு மூலமாக ஈவன் அங்கே டிகிரி இருந்தாலும் சரி, கோர்ட்டோட ஆர்டர் இருந்தாலும் சரி, எந்த கல்டிவேட்டிங் டெனண்ட்டையும் அந்த கல்டிவேட்டிங் லேண்ட்லேருந்து வெளியேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 சொல்லுது. பட் தேர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ். நான் சொல்ல போகிற எக்ஸப்ஷனை தவிர அங்கே கோர்ட் ஆர்டருமே இருந்தால் கூட அந்த கல்டிவேட்டிங் டெனண்ட் வெளியேற்ற முடியாது. ஓகே, என்னென்ன எக்ஸப்ஷன் சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபெயிலியர் டு பே த ஃபேர் ரெண்ட். ஃபேர் ரெண்ட்னு சொல்லி ஒரு ஆக்டை வச்சு அதையே டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அந்த ஃபேர் ரெண்ட்னா என்னென்னா, அந்த ஃபேர் ரெண்ட் ஆக்டிங்கில் செக்ஷன் 4 படி தான் சொல்லிட்டு அது 25% ஆஃப் நார்மல் கிராஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேர் ரெண்ட் அவங்க எப்போ கொடுக்க தவறாங்களோ அந்த சிச்சுவேஷன் கல்டிவேட்டிங் டெனண்ட்டை லேண்ட்லார்ட் வெளியேற்றலாம். அப்புறம் இன்ஜுரி டு த லேண்ட். அந்த லேண்டோட கெப்பாசிட்டியை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லேண்டை டேமேஜ் பண்ணுறாங்களே. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்னென்னா கல்டிவேட்டிங் டெனண்ட்டை வெளியேற்றலாம். அப்புறம் யூஸிங் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ். இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கான ரீசனே என்ன? கல்டிவேட்டிங் டெனண்ட்டை பாதுகாக்கிறது, அது மூலயமா அக்ரிகல்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது. பட் இந்த மாதிரி பண்ணும்போது இவங்க அக்ரிகல்ச்சருக்காக ஒரு லேண்டை வாங்கி அவங்க வெறும் ரெசிடென்ஷியல் பர்பஸ் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணால் இதோட பர்பஸே மாறுதில்ல. ஸோ இதுக்காகவும் கல்டிவேட்டிங் டெனண்ட்டை வெளியேற்ற முடியும். அப்புறம் டினையல் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் டைட்டில். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த லேண்ட்லார்டு இருப்பாங்களா, அந்த லேண்டோட ஓனரோட டைட்டிலே அவங்க இல்லை, இந்த இடம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இப்போயும் என்னென்னா அவங்கள வெளியேற்ற முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் சில சமயம் நம்ம ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் என்ன பார்த்தோம், ஃபெயிலியர் டு பே த ஃபேர் ரெண்ட் அப்படி சொல்லி பார்த்தோம்ல. சில சமயம் லேண்ட்லார்ட் வேணும்னே காசு வாங்காமல் இருப்பாங்களா, அப்போ தான் இவங்களை வெளியேற்ற முடியும் இந்த கல்டிவேட்டிங் டெனண்ட்டை. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலன்னா, கல்டிவேட்டிங் டெனண்ட் கோர்ட்டில் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க டெபாசிட் டைரெக்டாகவே கோர்ட் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணிவிட்டு அவங்கள வெளியேற்ற முடியாது. அப்புறம் பார்த்தோன்னா இந்த கிரவுண்ட்ஸ் முதல்ல சொன்ன எக்ஸப்ஷன் சொல்லலாம். அந்த கிரவுண்ட்ஸில் ஏதாச்சும் இந்த ஃபெயிலியர் டு பே ரெண்ட், அந்த லேண்டை டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி 4 கிரவுண்ட்ஸ் சொல்கிறோம்ல, அதில் ஏதாச்சும் கல்டிவேட்டிங் டெனண்ட் பண்ணியிருந்தாலும் லேண்ட்லார்டு என்னென்னா கோர்ட்டில் கேஸ் போடலாம். ரெண்ட் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண முடியும். இதன் மூலமாக என்னென்னா அந்த கல்டிவேட்டிங் டெனண்ட்டை அவங்க லேண்ட்லேருந்து வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் செக்ஷன் 3. ஓகே, செக்ஷன் 4 என்ன சொல்லுன்னா, ரைட் டு ரீஸ்டோரேஷன் ஆஃப் பொசஷன். இப்போ நம்ம கல்டிவேட்டிங் டெனண்ட் ஒரு லேண்டை விட்டுட்டாங்க, அகெயின் அவங்க ரீப்ரொசஸ் பண்ண முடியும்னா அவங்களால பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 4 சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, டிசம்பர் 1, 1953 வரை இருந்துட்டு அப்புறமேட்டுக்கு அவங்க அந்த கல்டிவேட்டிங் லேண்டில் இல்லை அப்படி சொன்னோன்னா, இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமும் என்னென்னா அவங்க இந்த லேண்டை ரீப்ரொசஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. பட் சம் சுச்சுவேஷனில் இந்த ரீபொசஷன் இஸ் நாட் பாசிபிள். அது என்னென்ன சுச்சுவேஷன் பார்த்தோன்னா, இப்போ அந்த கல்டிவேட்டிங் லேண்ட் இருக்குல்ல, அதுவே எக்ஸிஸ் த லிமிட்டேஷன். இப்போ என்ன லிமிட்டேஷன்னா 6/2/3 அந்த ஏக்கருக்குள்ளே இருக்கணும், அதாவது 1 வேலி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதை தாண்டி அவங்க இருந்தாங்கன்னா இவங்களாம் இந்த ஆக்ட் கீழே வர முடியாது. அவங்களால ரீபொசஷனுக்கும் என்னென்னா கிளைம்
பண்ண முடியாது. அப்புறம் வந்து ஏதாச்சும் டேக்ஸ் அந்த லேண்ட் மேலே இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் அவங்களை வந்து அந்த ரெஸ்டோரேஷன் ஆஃப் பொசஷன் இஸ் நாட் பாசிபிள். அப்புறம் வந்து பர்சனல் கல்டிவேஷன், இது எதை மீன் பண்ணுறாங்கன்னா அந்த லேண்ட்லாட ஒரு வேளை அந்த லேண்டில் வந்து அவங்க வந்து பர்சனலாக கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா இந்த சுச்சுவேஷன்லுமே இந்த செக்ஷன் 4 இஸ் நாட் அப்ளிகபிள். அப்புறம் அட்மிட்டட் அனதர் வித் போனஃபைட் இன்டென்ட், இப்போ அவங்க வந்து காலி பண்ணி போகிற அந்த சுச்சுவேஷனில் வேறு கல்டிவேட்டிங் டெனண்ட்டை வந்து ஒரு நல்ல எண்ணத்தின் காரணமாக அந்த லேண்டை விட்டுருந்தாங்கன்னா இங்கேயும் என்னென்னா செக்ஷன் 4 வந்து அப்ளை ஆகாது. அப்புறம் வந்து இந்த நம்ம சொன்னோம்ல 1 டிசம்பர் 1953 இருந்துட்டு அப்புறம் இல்லாதவங்க அப்படின்னு சொன்னோம், அவங்களுக்கு என்னென்னா இந்த ஆக்ட் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆன 15 நாளுக்குள்ளேயுமே அவங்க அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணி அது மூலமாக அந்த லேண்டை வந்து அவங்க பெற்றிருக்க முடியும். ஆனால் இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வித்தின் 2 months 2 மாதத்துக்குள்ளே என்னென்னா அவங்களால இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்குமே ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கணும். இப்போ செக்ஷன் 4 AA சப்செக்ஷன் AA என்ன சொல்லுன்னா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் ஃபார் மெம்பர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இப்போ எந்த கல்டிவேட்டிங் டெனண்டாக இருக்கணும் லேண்ட்லார்டாக இருக்கணும் அவங்க வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெம்பராக அவங்க வந்து என்ரோல் பண்ணாங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரிட்டையர் ஆன பிறகு அவங்க இந்த லேண்டை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ செக்ஷன் 5 வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னா பார் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சிவில் கோர்ட்ஸ். இங்கே வந்து அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி இந்த ஆக்ட் கீழே யாருன்னு பார்த்தோன்னா ஆர்டிஓ. சிவில் கோர்ட்டை வந்து ஆர்டிஓக்கு தான் இங்கே வந்து அதிக பவர் இருக்குது, அவங்க தான் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டியும் கூட. சிவில் கோர்ட்டுக்கு இங்கே வந்து கல்டிவேட்டிங் டெனண்டை பொறுத்தவரை அவங்களுக்கு இதை டீல் பண்ணுற பவர் கிடையாது. அப்புறம் செக்ஷன் 6A என்ன சொல்லுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டன் சூட்ஸ் டு த ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் பை சிவில் கோர்ட்ஸ். இப்போ நம்ம முதல்ல சொன்னது தான், இப்போ எந்த செயல் எந்த ஒரு கேஸ் வந்து சிமிலர் டு கல்டிவேட்டிங் டெனண்டாக இருக்கோ அவங்க பெனிஃபிட்ஸ் கீழே வருதோ அப்போல்லாம் என்ன செய்யுதுன்னா அந்த சிவில் கோர்ட்டில் ஈவன் தி அப்ளைட்னாலும் அவங்க வந்து என்னென்னா ஆர்டிஓட்டை அதை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ செக்ஷன் 6B என்னென்னா ரிவிஷன் பை ஹைகோர்ட். இங்கே வந்து ஆர்டிஓ வந்து ஹைகோர்ட்டுக்கு என்ன சப்பார்டினேட் தான், இங்கே ஹைகோர்ட்டுக்கு தான் அதிக பவர் இருக்குது. இது செக்ஷன் 115 ஆஃப் சிபிசி அதுக்கு கீழே தான் அதை கொண்டு வராங்க. ஒரு கேஸில் என்ன சொன்னால் சிலம்பம் வர்சஸ் ராமமூர்த்தி ஐயர், இந்த கேஸில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல அவங்க வந்து ரெண்ட் கோர்ட்டில் தான் போயிருப்பாங்க. ரெண்ட் கோர்ட் படி என்னென்னா அந்த கல்டிவேட்டிங் டெனண்ட் வந்து ஃபேர் ரெண்ட் வந்து அந்த லிமிட்டட் பீரியட்குள்ளே கட்டாதனால அவங்கள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. பட் ஹை கோர்ட்டில் அவங்க வந்து ரிவிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஹைகோர்ட் அப்போ வந்து அவங்க வந்து தோ த பீரியட் ஹேஸ் பீன் எண்டட், அந்த பீரியட் வந்து முடிஞ்சிருந்தாலும் என்னென்னா தே வேர் ரெடி டு பே த கேஷ். அந்த ரீசனுக்காக என்னென்னா ஹைகோர்ட்டில் வந்து சரி இந்த கல்டிவேட்டிங் டெனண்ட் வந்து இருக்க வந்து நீங்கள் வந்து அனுமதிக்கலாம், இவங்கள வெளியேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ரெண்ட் கோர்ட் கொடுத்ததுக்கு அகெயின்ஸ்டாக. இப்போ செக்ஷன் 6BB இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹைகோர்ட் பவரை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே வந்து ஹைகோர்ட் வந்து அந்த ரீஸ்டோரேஷன் செக்ஷன் 4 பார்த்தோம்ல அதுக்கு வந்து அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணுற அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 6Cயில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒருவேளை ஹைகோர்ட்டை நினச்சா வந்து ஆர்டிஓ இல்லை ரெண்ட் கோர்ட் தான் இல்லை அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அவங்க வந்து அதுக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ செக்ஷன் 7ல் என்ன சொன்னாங்கன்னா பவர் டு மேக் ரூல்ஸ். இந்த இது செக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல இந்த ஆக்டு கீழே ஒரு அமெண்ட்மெண்ட் அந்த மாதிரி கொண்டு வரனா யாருக்கு பவர் இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ செக்ஷன் 8ல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆக்ட் வந்து எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு லேண்ட் இருக்குது அது வந்து லீஸ்க்கோ இல்லை வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா ஏதாச்சும் ஒரு லோக்கல் அத்தாரிட்டி அதை வச்சுருந்தாலும் இந்த சிச்சுவேஷனில் இந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகாது. அப்புறம் ஒருவேளை எனி கம்பெனி ஆர் கார்பரேஷன் இதே மாதிரி தான் இவங்க வந்து சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வந்து இந்த லேண்டும் என்னென்னா இந்த ஆக்டு கீழே வர முடியாது. அதை லீஸ்க்கு எடுத்தவங்களும் என்னென்னா கல்டிவேட்டிங் டெனண்டை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாது. அப்புறம் ஃபைனலாக என்னென்னா எனி யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூட்டட் பை எனி லா, ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டி அதுக்குன்னு ஒரு தனியாக ஆக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து லேஸ்க்கு எடுத்தவங்களும் என்னென்னா கல்டிவேட்டிங் டெனண்ட் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஆக்டை பற்றி கிளியராக பார்க்கலாம். தேங்க்யூ.